ஸோ கைஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. ஆமாங்க, ஜெயா டிவியில் நம்ம சாகுல் அமீது சொல்லுவார்ல, ஸோ அதே கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டான கடைக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ஸ்கீமுக்காக வந்திருக்கோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சப்னம் வந்து நகையை பார்த்துட்டு அப்படியே வியந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ ஓகே, அதை வாங்க தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ இல்லை, அது 11 மாதம் கழித்து தான் வாங்க வந்திருக்கோன்றது சொல்லி தெரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்கீம் வந்திருக்குங்க லலிதா ஜுவல்ஸில். என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, சிட்டு தான் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சீட்டோட ஸ்கீம் தான் இதில். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அயான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சேரை போட்டு அயானை தூங்க வச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்லலாம் வந்து நான் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்கிற ஒரு ஜுவல்லை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாமினி சப்னம்கிட்டையும் சைன் வாங்கிக்கிட்டாங்க. இது என்ன ஸ்கீமுன்றதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. நாங்கள் இப்போது 2 சீட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு அன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ ஜுவல் வருமோ அந்த கிராமை வந்து அவங்க கவுண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஃப்யூச்சரில் வந்து நம்ம 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த ஜுவல் வாங்கும்போது அந்த ஜுவல்லுக்கு வந்து 0% வேஸ்டேஜில் கொடுத்துருவாங்க. அது எவ்வளோ இருந்தாலும் சரி, எத்தனை பர்சன்ட் நீங்கள் நகை வாங்கினாலும் அத்தனை பர்சன்ட்டும் வந்து உங்களுக்கு 0%ல் கொடுத்துருவாங்க. 2வது ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து கேஷாவோ இல்லை பழைய ஜுவல் ஒன்று நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போகலான்னு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இது இல்லைன்னா கேஷ் உங்கள்கிட்ட சும்மா இருந்தாலும் அந்த கேஷையோ ஜுவல்லோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா, அன்றைக்கி ரேட் நம்ம கொடுக்குற டேட்டில் என்ன ரேட்டில் அந்த ஜுவல் இருக்கோ அந்த அந்த நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எத்தனை கிராம் வருமோ ஜுவல் அதை வந்து அவங்க கவுண்ட் பண்ணி ஒரு பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க. 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வரும்போது அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து 0%ல் எடுத்துக்கலாம். ஓகே, 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வரோம்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து அப்புறம் பசங்களை ஸ்கூலில் போய் கூப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. ஸோ பசங்களையும் கூப்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது பசங்க பார்த்துட்டு சுக்குபாய் பிரியாணி போர்டை பார்த்துட்டாங்க. ஓகே, சுக்குபாய் பிரியாணி சாப்பிடணும் நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி லஞ்ச் டைமாக இருந்தனால நாங்களும் சுக்குபாய்க்கு கிளம்பிட்டோம். ஸோ சுக்குபாயின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிரியாணியில் வந்து ரொம்ப பேர் போன ஒரு ஹோட்டல். ஸோ அந்த இடத்துல போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்க ஒரு ஃபன்னியாக போய் உட்காந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஐயான் தண்ணி கேட்டான்னு சொல்லி தண்ணியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனு கார்டை பார்த்தோம். மெனு கார்டு வந்து நாங்கள் பார்க்குற அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச மெயினாக வந்து அந்த ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் தந்தூரியும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அது 2யுமே ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் ஆம்பியன்ஸை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் வந்து ஆலந்தூரில் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் சாப்பிட்டுருப்போம். ஸோ பிரியாணிக்குனே ஆலந்தூர் போவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் வந்துருச்சு. ஸோ அதுவே ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெஷல் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பசங்க எல்லாருக்குமே வந்து பிளேட்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிரியாணி வந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ 2 மட்டன் பிரியாணியும் ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தந்தூரி எடுத்து வந்து கொடுத்தாங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா அரிசிலாம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ சுட இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போடும்போதே புகையாக வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா சூடாக இருந்துச்சு. கறியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தந்தூரி வந்துருச்சு. தந்தூரியில் வந்து லெக் பீஸ் வந்து எக்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஸோ அந்த லெக் பீஸ் அவனுக்கு அப்படியே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டோம். அதை வந்து அவன் ரொம்ப ஜாலியாக எடுத்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டான். லெக் பீஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கே கொடுத்து சாப்பிட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஒரு வாய் எடுத்து சாப்பிடும்போது அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆலந்தூரில் சாப்பிட்ட மாதிரி அதே மைண்டுக்கு போயிட்டேன். ஓகே, ரொம்ப அதே சேம் டேஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சுக்குபாய் ரெஸ்டாரண்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. பாய்.